ஹாய் மக்களே! வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புறேன். ஸோ, இன்னைக்கு ஒரு புது தகவல். என்னடா புது தகவல்ங்கிறானே என்னவா இருக்கும்னு யோசிக்காதீங்க, கன்ஃப்யூஸா இருக்காதீங்க. ஆக்சுவலி எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. நம்ம சேனல்ல இப்போ தான் பேசுறோம். கூலி படத்த பத்தி பேச போறோங்க. ஓகேங்களா? கூலி படத்துலருந்து 2 பாடல் வந்துச்சு. லாஸ்ட்டா பவர் ஹவுஸ்ங்கிற ஒரு சாங் வந்து நல்ல ட்ரெண்டிங் ஆகி போயிட்டுருக்குங்க. சாங்க்கு வேற லெவல்ல இருக்குங்க. கதைக்களம் மேக்ஸிமம் போர்ட் துறைமுகம் சார்ந்து தான் இருக்கும். ஸோ அத பார்த்தீங்கன்னா, வாட்ச் அதிகமா காட்டுறாங்க. மேபி இல்லீகல் ஏதாவது ஸ்மக்லிங் அந்த மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். மூவி பார்த்தீங்கன்னா. நம்ம தலைவர் வந்து ஒரு போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பார்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த பேட்ச் குடுத்துருப்பாங்க. பழைய கூலிப்படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாரி இங்கேயும் வந்து நம்ம தலைவர் வந்து மூட்ட தூக்குறாருன்னு நெனைக்கிறேன். கூலியா நடந்துட்டு இருக்காரு. மேபி அவரு அந்த இடத்துல கூலி மாரி நடிக்கிறாரா? அவரு வேற லெவல்ல கேங்ஸ்டரா இருந்திருக்கலாம். மேபி மறைமுகமா அங்க இருந்து வேற எதுவும் ஸ்மக்லிங் பண்றானா என்னன்னு தெரியல. நம்ம லோகி ப்ரோ என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல. ஸோ வர ஆகஸ்ட் 14த் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. மறக்காம எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. ஸோ செம்ம வைபா இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது வந்து கரெக்ட்டா 50 வருஷம் ஆச்சுங்க. நம்ம தலைவர் ஃபீல்டுக்கு வந்து. கம்மிங் ஆகஸ்ட் 2 செகண்ட் வந்து ஆடியோ லான்ச் பண்றாங்க. அன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்க. நம்ம இண்டஸ்ட்ரி எடுத்து வச்சு. ஸோ அது போக வந்து அதிலேயே போட்டிருந்தாங்க. இது ட்ரெய்லர் லான்ச் இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சாரி, ஆடியோ லான்ச் இல்லைன்னு சொல்லி ஒரு கேன்சல் சிம்பல் போட்டிருந்தாங்க. அது எதுக்குன்னா, இது தலைவரோட 50வது வருஷங்க. ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகும்போதும் இதுக்கும் கரெக்டாக 50 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15th ரிலீஸ் ஆச்சு. இது இப்போ வந்து ஆகஸ்ட் 14th ஒன் டே பிஃபோர் ரிலீஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் என்ன ஒரு ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் ஆல்ரெடி ஒரு பஸ் கண்டக்டருங்க. இந்த படத்தை இயக்குற நம்ம லோகி ப்ரோ வந்து பஸ் கண்டக்டரோட அப்பா. எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல. ஸோ நம்ம சேனல் மூலியமா உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன். நம்ம லோகி வந்து கோயம்புத்தூர்ல பிறந்தாரு, வளர்ந்தாரு. எல்லாமே அங்கே தான், கோயம்புத்தூர் தான் அவர் ஊர். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் கண்டக்டருங்க. ஒரு பஸ் கண்டக்டரோட பையன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லெவல் வளர்ந்து வந்திருக்காரு. வளர்ந்து வந்து நம்ம தலைவரையே வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாருங்க. ஸோ ரொம்ப இதாக இருக்குங்க. நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா 70s கிட்ஸ், 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் போயிட்டே தாங்க இருக்காருங்க. இன்னும் நம்ம தலைவருக்கு இன்னொரு 5 படம் சைனிங் இருக்குங்க. லைனாக படம் இருக்குங்க. ஸோ இதில் நம்ம வெயிட் பண்ணுறோம் தலைவரோட படத்துக்காண்டி. மாஸ் பண்ணுறோம், செலிப்ரேஷன் பண்ணுறோம். பக்கா ஓகேங்களா? ஸோ மறக்காமல் எல்லாம் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடய முக்கியமான வேண்டுகோள். தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். அதுபோக பார்த்தீங்கன்னா, நம்ம லோகி ப்ரோ வந்து செட்டில் வந்து நிறையா பேசியிருக்காங்க தலைவர்கிட்ட. அதில் ஒரு சின்ன பாயிண்ட் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். லோகி ப்ரோ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி தலைவர் சொல்லியிருக்காருங்க. தலைவர் பயோகிராஃபி எழுதியிருக்காரு போல. அது வந்து நம்ம லோகி ப்ரோட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காருங்க. அதாவது 20 வயசில் என்ன மாதிரி இருந்தேன், 30 வயசில் என்ன மாதிரி, ஃபைனலாக வந்து அவர் சொல்லும்போது 40 ஏஜில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த மாதிரி ஒரு பயோகிராஃபி கொடுத்துருக்காரு. நல்ல சுவாரஸ்யமான தகவல்லாம் வந்திருக்குது. மேபி ஃப்யூச்சரில் வந்து தலைவரோட பயோகிராஃபியை வச்சு படம் எடுத்தாலும் எடுக்க சான்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதில் பெரிய காஸ்டிங் இருக்குங்க. பெரிய பெரிய ஆக்டர்லாம் நடிக்கிறாங்க. ஸோ படம் வேறு லெவலில் மாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 1000 crore அச்சீவ் பண்ணணுன்ட்டு நினைக்கிறேன். ஸோ திரைப்படங்கள்னு சொல்கிறாங்க. அண்டு லோகி ப்ரோ வந்து இதை பற்றி ஓப்பனாக டாக் பண்ணலை. ஸோ படம் ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. நம்ம கொடுக்குற அந்த 150 ரூபாய்க்கு படம் ஒர்த்தாக இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. பட் எவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டு சொல்லலை. உஷாரா சொல்லாமல் இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் படத்தை போய் தேட்டரில் பார்ப்பாங்க. சாங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணி விட்டுருச்சுங்க. ஸோ ஆகஸ்ட் 2ண்டுங்க ட்ரெய்லருங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுதுங்க. ஆடியோ லான்ச்சுங்க. பின்ன 50ஆம் வருஷம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க நம்ம சன் பிக்சர்ஸ்லேருந்து. ஸோ இத்தனமும் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்ட் 2 கம்மிங் சாட்டர்டே. அது மாதிரி ஆகஸ்ட் 14th வந்து திருவிழா தாங்க. தமிழ்நாடு இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக திருவிழா தாங்க. படம் வேறு லெவலில் வரும்ன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் கொடுங்க. தலைவரோட ஃபேன் மட்டும் இல்லை, ஆக்சுவலி நான் வந்து தலைவரோட ஃபேன் நினைக்காதீங்க. சின்ன வயசுலேருந்து தலைவரோட ஃபேன் தான். தலைவர் பிடிக்கும். அண்ட் அதுக்காண்டி தலையும் பிடிக்குன்னு சொல்லலை. தலை எனக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு தலைவர் பிடிக்கும். தென் தளபதியை பார்த்திங்கன்னா பகவதி அந்த ஸ்டேஜில் பிடிக்கும்.
தலை வந்து எனக்கு வில்லன் படத்தை வந்து பிடிக்குங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் தலை இருந்தார். இப்போ தளபதியும் தலையும் இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் தலைவர் ஃபஸ்ட்டு தாங்க. ஒரு படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்ம சந்தானம் அது என்ன படங்க டக்குன்னு பாஸ்ங்கிற பாஸ்கர்ல தளபதி சொல்லணும்னு சொல்லி வச்சுருப்பார்ல. அப்போ கூட நம்ம ஆர்யா வந்து கிண்டல் பண்ணுவார் பார்த்தீங்களா? பாருங்கள் பாஸ், தலை ரசிகரும் சலூனுக்கு வரணுமா, தளபதி ரசிகரும் வந்து சலூனுக்கு வர மாட்டேன். அது மாதிரி தலை ஃபேனும் நம்ம கமெண்ட் செக்ஷன் வரணும், தளபதி ஃபேனும் வரணும், தலைவர் ஃபேனும் வரணுங்க. ஸோ எல்லோரும் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சேனல் பாருங்கள். ஸோ மறக்காமல் எல்லோரும் போய்ட்டு படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். ஆன்லைனில் பார்க்குறாங்க, ஓடிடியில் பார்க்குறாங்க. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஆடியோ லான்ச் முடிச்சோடனே ஒரு போடுவோம், ஓகேங்களா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் திண்டுக்கல் விக்னேஷ். நன்றி, வணக்கம், பாய்.